வந்துச்சு. யாரை குறிக்க? இது ஒரு இனத்தை குறிக்கவா, ஒரு இனக்குழுவை குறிக்கவா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. எத்னோலிங்குவிஸ்டிக் அப்படின்ற டேர்ம் வந்து சயின்ஸ் யூஸ் பண்றாங்க கிளாசிஃபை பண்றது. எத்னோலிங்குவிஸ்டிக் அப்படின்னா கலாச்சாரம் மற்றும் மொழி குடும்பம். ஏன் கலாச்சாரம் மற்றும் மொழி குடும்பம்? இப்போ நீங்க தென்னிந்தியாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கலாச்சார ஒற்றுமை உங்களால் பார்க்க முடியும். கட்டடக்கலையில இருந்து, அவங்களோட கலாச்சாரத்துல இருந்து, அவங்க வழிபடுற கடவுளோட வழிபாட்டுல இருந்து, பழக்க வழக்கங்கள்ல இருந்து எல்லாத்துலயுமே ஒரு ஒற்றுமை தெரியும். எக்ஸாக்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது எங்க இருந்து வந்ததுன்றது விவாதத்துக்குள்ளான விஷயம். நம்ம அதோட ஃபோக்கஸ் அது கிடையாது. சயின்ஸ் இந்த சிமிலாரிட்டியை பார்க்குது. இப்போ இந்த குரூப்பை ஒன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எத்தனோ குரூப் ஒரு ஆல்ரெடி இருந்த டேர்மை இவங்க எடுத்துக்கிறாங்க. திராவிடம்ன்ற டேர்மை எடுத்துட்டு ஓகே இந்த இந்த கல்ச்சரல் சிமிலாரிட்டிஸ் ஒன்னா இருக்கிறவங்கள திராவிடியன்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் ஒன்று இருக்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து மொழி வல்லுநர்கள் லிங்குவிஸ்டிக்ஸ் இவங்க வந்துட்டு நிறைய ஸ்டடி பண்றாங்க. ஸ்டடி பண்ணும்போது நீங்க அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து தமிழ் தேசியமும் தமிழ் மேல பயங்கர பற்று இருக்கிறவங்களுக்கும் இந்த டேர்ம் வந்து பிடிக்காது. புரோட்டோ டிராவிடியன் லாங்குவேஜ்ல இருந்து தான் தமிழ் வந்துச்சு அப்படின்ற வந்து ஒரு கருத்து வந்து அறிவியல்